அல்ஹம்துலில்லாஹ். மதீனாவில் ஒரு பிரபலியமான தோட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் கொண்ட விருப்பமான சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த தோட்டத்திலே அடிமையாக இருந்து வேலை செய்தார்கள். அவர்கள் உரிமையாக வேண்டும் என்றால் இந்த தோட்டத்தினுடைய எஜமானன் சொன்னான், இந்த தோட்டத்திலே 300 விதைகளை நட்டி செடியாக்கி மரமாக்கி அது பழம் கிடைத்த பின்னாலே உனக்கு உரிமை கிடைக்கும், அதை நீங்களாக செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியதுமே சஹாபார்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிடி பேரித்தம் பழங்கள் எடுத்து வாருங்கள் என்று, பேரித்தம் பழத்தினுடைய கொட்டைகள் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். எல்லோரும் எடுத்து வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே கொடுத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோட்டத்திலே ஒவ்வொரு விதைகளாக நட்டார்கள். கிட்டத்தட்ட 300 விதைகளை நட்டார்கள். அல்லாஹு தஆலா 5 வருடமாகி மரம் ஆகி அதிலே பழங்கள் காய்ப்பதற்கு 5 வருடங்கள் ஆகும் குறைந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்கள் பேரித்தங்கொட்டையை நட்டு வைத்ததுமே 1 வருடத்திலேயே செடி மரமாகி பழங்கள் கனித்தது. உடனே அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் ஆச்சரியப்பட்டு சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவர்களை உரிமை வைத்து விட்டார்கள். கிணறு இதற்கு முன்னால் இருக்கிற தோட்டத்தினுடைய